ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லடா. ஏன்னா நான் ஃபீவரில் இருக்கேன். ஃபீவரில் இருந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சத்தியமாக எனக்கு முடியலை. ரொம்ப ஃபீவராக இருக்குது. நைட்டுமே எனக்கு கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு. நைட்டே ரெக்கார்ட் பண்ண நினச்சா முடியலை. அதான் இப்போ மார்னிங் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் அன்எக்ஸ்பெக்டடாக மீட் அண்ட் லவ் அதோட போனஸ் பார்ட் கேட்டிருந்தீங்க. நான் அந்த போனஸ் பார்ட்டை நான் இப்போ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை ஒயனுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் கொடுக்க தான் நான் அடுத்தடுத்து எனக்கு போடணும்னு தோணும். ஓஎனுக்காக இருந்தாலும் ஓகே, பிஎலுக்காக இருந்தாலும் ஓகே. நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை கம்பேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணி அதே மாதிரி ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. நான் யாரையுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகேடா. இப்போ நான் அதிகமாக இன்னொன்று சொல்லிக்கிறேன். உங்களை நான் என்றைக்குமே கம்பேர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நிறையா நான் போடுறேன். டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். நான் அதே மாதிரி நான் ரைட்டன் பண்ணிலாம் நான் போட மாட்டேன். எல்லோரும் கேட்குறீங்க, நீங்கள் ஸ்டோரி ரைட் பண்ணி எல்லாருமே வச்சு போடுவீங்களான்னு கேட்குறீங்க. கிடையாதுடா. எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. என்னோடய ஸ்டோரின்னு ஒன்று மண்டையில் வந்துருச்சுன்னா டக்குன்னு ரெக்கார்ட் ஆட் பண்ணி விட்டுருவேன். அந்த ஸ்பாட் எனக்கு அமைதியாக இருந்துருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் ஆட் பண்ணிடுவேன். இல்லையா அது அப்படி யோசிச்சு வச்சுட்டு சைலண்டாக இருக்கிற ப்ளேஸில் போய் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸ்டோரி ரைட் பண்ண மாட்டேன். எடிட்டிங் யாரும் எனக்கு பண்ண மாட்டாங்க. நானே தான் பண்ணிப்பேன். யூடியூப்பில் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே நான் மட்டும்தான் எல்லாமே எடிட்டிங் எல்லாம் கொடுப்பேன். யாரும் எனக்கு பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. எல்லாரும் கேட்குறீங்க, உங்கள் பார்ட்னர்ஸ் செகண்ட் ஹேண்ட் மீன் யாருன்னு சொல்லுங்கன்றீங்க. எனக்கு செகண்ட் ஹேண்ட் மீன் எதுவும் கிடையாது. நான் மட்டும்தான் ரெக்கார்ட் கொடுப்பேன். நான் மட்டும் தான் எடிட் பண்ணுவேன். நான் மட்டும் தான் போஸ்ட் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாதுடா. ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம அந்த போனஸ் பாட்டை பார்த்துடலாமா? போன நெக்ஸ்ட் பாட்டில் என்ன கொடுத்துருந்தேன்? ஐயோ மறந்துருச்சுடா. நம்ம ஒயன் ஒயன் சுகா ஏர்போர்ட்டில் வழி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ ஒயனும் சுகா அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. இப்போ வாங்க அதோட கண்டினியூஷன் என்னங்கிறத பார்க்கலாமா? வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதே மாதிரி எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. வீட்டில் தொடப்பக்கட்டு அடி விழுந்துச்சுன்னா என்னைய சொல்லிடாதீங்க. நான் இதுக்கு பொறுப்பாகாது. கம்பெனி இதை ஏற்றுக்காகாது. ஓகேவா? இப்போ நம்ம போகலாமா? வாங்க இப்போ நம்ம போகலாம். இப்போ நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே அந்த ஏர்போர்ட்டில் வெளியில் வரீங்க. அப்போது ஒரு பர்சன் குட்டுன்னு ஓடி உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஐஸெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி உங்கள் ஐஸே வெளியில் வந்துடும் போல் அந்தளவுக்கு வேடாகி நீங்கள் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறீங்க. அந்த பர்சன் ரொம்ப உங்களை பேக் சைடு ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பி பலான்னு அறைய போகக்கூடாது. சுகா தான், ஏய் நான் தான் இங்கின்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே நீ என்ன போகாமல் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் ஃப்ளைட்டு டேக் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் என்னால் போக முடியலைன்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்க. இன்றைக்கி வானிலை சரியில்லையா, இன்றைக்கி ஹெவி ரெயின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கொரியாவுக்கு என்னால் போக முடியாது. ஸோ நாளைக்கு தான் எனக்கு ஃப்ளைட் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ணணும். எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்? அதுதான் எனக்கும் தெரியலை. ஏன் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியலையே. பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிறியா? என்னது, எங்கள் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறதா? ஆமாம், நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போ. நைட்டு மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்துச்சி நான் போயிடுறேன். மார்னிங் எனக்கு 9 o'clock ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 9 o'clock எழுந்துச்சி நான் போயிடுறேன். எங்கள் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு தெரிஞ்சுன்னா என்னை செருப்பால் அடிப்பாங்க. ப்ளீஸ்டி கூப்பிட்டு போடி. ஐயோ எங்கே சத்தியமாக
உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது இங்கே, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஐயோ, என்னை விட மோசம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வீடு. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்னோடய பேரண்ட்ஸை விட அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மோசம். இப்போ என்ன தாண்டி பண்ணுறது? பேசாமல் வேணும்னா ஹோட்டலில் வேணால் புக் பண்ணி தரட்டுமா? ஹோட்டல்லையா? ஆமாம். இங்கே ரெசார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குமா? இருக்குது இங்கே. வேணா வா, உன்னை நான் போய் ஹோட்டலில் வேணா தங்க வைக்கிறேன். அப்போ எனக்கு ஓகே தான் சொல்லிவிட்டு, இப்போ நீங்களும் எங்கேயும் தான் அப்படியே அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரீங்க, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் அச்சோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு, குடை எதுவுமே கையில் கொண்டு வரலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும், அந்த கடையில் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ அந்த கடையை சுற்றி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஜாமான் அந்த மாதிரி விற்கிற கடை தான். நீங்கள் அந்த கடைக்குள்ளே போயிட்டு அம்பர்லா அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்குறீங்க. அவங்களும் இருக்குமா சொல்லிட்டு ஒரு அம்பர்லா எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த அம்பர்லா வந்துட்டு வாங்கிட்டு எங்கே சொல்லுவேன் அம்பர்லா வாங்கிட்டேன் சொல்லிட்டு ஏன் தான் சொல்கிறான். அப்போ இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறா. அப்போ இங்கேயும் போகலாண்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஆமாம், இப்போ எந்த ரெசார்ட்டில் போயிட்டு புக் பண்ண போகிறேன்? தெரில, வா போகலாம். பக்கத்தில் ஏதாவது நல்ல ரெசார்ட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். எனக்கு ரெசார்ட் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஏன் எனக்கு அது வந்து ஏசி இருக்கணும். அடிக்கிற மழைக்கு உனக்கு ஏசிலாம் இருக்கணுமா? ஆமாம், எனக்கு ஏசி இருந்தால் தான்ப்பா எனக்கு தூக்கம் வரும். சரி வா, ஏசி உள்ள ரெசார்ட்டுக்கு உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போது ஏனும் இங்கேயும் தான் போகிறாங்க 2 பேரும். கரெக்டாக வந்துட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது, அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே ரிசப்ஷனுக்கு போயிட்டு ஹலோ மேம், ஹலோ, எங்களுக்கு ஒரு 2 ரூம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. 2 ரூம் எதுக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் உங்களை பார்க்குறான். நீங்கள் மழையே பார்த்துங்களா? என்னால் இப்போ போக முடியாது, பஸ்ஸும் இப்போ கிடைக்காது. மதுரையை பொறுத்தளவு மழை பெஞ்சிச்சுன்னா டிராஃபிக் ரொம்ப ஆகிடும். அதனால் என்னால் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முடியாது. நான் வந்துட்டு மதுரையில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கேன். ஸோ இங்கே இருந்துட்டு அது வந்து ஒரு பஸ்ஸில் தான் போகணும். அதனால் என்னால் வந்துட்டு போக முடியாது. அதனால் உனக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், ஓகேவா? அப்புறம் இங்கே வந்து ஓகேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே ரிசப்ஷனில் இருக்க ஒரு பொண்ணு தான், மேடம் இங்கே வந்து 2 ரூம் இல்லை, பட் ஒரு ரூம்பு தான் இருக்குது. வேணுமா நீங்களும் இந்த சாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தானே சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஐஸ் வேடாகுது. இங்கே பார்க்குறீங்க, இங்கே ஆமாம் நாங்கள் கப்புள்ஸ் தான் சொல்கிறான். இங்கே சுகா பார்த்து மறைக்கிறீங்க. இருக்க ஒரு ரூம்பு தான் இருக்கான், நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி சுகா சொல்கிறான். அப்போ நீங்களும் கால் பண்ணிவிட்டு சரி இங்கே கீயை வாங்கிட்டு வா போகலாம் சரி சொல்கிறீங்க. அப்போ எங்கேயுமே பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்பரும் கொடுத்துட்டு கீயை வாங்கிட்டு வரான். நீங்களும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த ரூமை பார்க்குறீங்க. செம்ம ரொமான்டிக்காக இருக்குது அந்த ரூமு பார்க்க. அவ்வளோ கேண்டில் லைட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. சுகா அப்படியே பின்னாடி வாரான். வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு கண்ணாடிக்கிட்ட போய் நிற்கிறீங்க. நின்றுட்டு அந்த ரெயினை வந்துட்டு ரசித்து பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் வேடாகி சுகா பார்க்குறீங்க. திரும்பி சுகா உங்களை பார்க்குறான். இப்போ என்ன பண்ண? நானா? ஐயோ சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன். ஓகே, நீ வந்துட்டு பெட்டில் படுத்துக்கோ, நான் போய் அந்த கவுச்சில் படுத்துக்கிறேன். இல்லை, நீ போய் பெட்டில் படுத்துக்கோ, நான் அந்த கவுச்சில் படுத்துக்கிறேன். சொன்னால் கேள்வி சுகா, நீ போய் பெட்டில் படு, நான் போய் கவுச்சில் படுத்துக்கிறேன். நீ பொண்ணுடி, நீ எப்படி கவுச்சில் படுப்ப? ஏன் ஒரு பொண்ணாக இருக்க கவுச்சில் படுக்க முடியாதா? சொல்லிட்டு சொல்கிறான். என்னமோ பண்ண சுகா, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ட்ரெஸ்ஸே இல்லை, எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவேன்? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ளே போகிறான்.
அப்போ சுகா வந்துட்டு வெளியில் அப்படியே கண்ணதை கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அந்த ரெயினை பார்த்துட்டு அந்த சுற்றி இருக்க அந்த ரூமை பார்த்து, வாவ் இந்த பிளேஸ்லேயும் இப்படி ஒரு ரூமா, இப்படி ஒரு ஹோட்டலா, நைஸ் நைஸ் பிளேஸ். அப்போ நீங்களும் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரீங்க. சுகா அவங்கள பார்க்குறான், நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ சுகாவும் சரி சொல்லிட்டு சுகா இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். நீங்கள் அங்கே இருக்கிற அப்படியே ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு, ஏய் ஏன் என்னடி பண்ணுற? சித்ரா, நான் என்னால் இப்போதைக்கு வர முடியாதுடி. ஸோ எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன்னா ரெண்ட் இருக்கிறதுனால இங்கே இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சித்ராவை கால் பண்ணி சொல்கிறீங்க. சித்ரா ஓகே ஏன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ சுகாவும் வெளியில் வரான். இப்போ திடீர்னு ரொம்ப ஹெவியாக ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. சுகாவை வந்துட்டு ஏசியை வைக்கிறான். உங்களுக்கு வந்து செம்மையாக கூதடிக்குது. நீங்கள் கிடுகிடுன்னு நடுங்கிட்டு உட்காந்துருக்கிட்டு, குளிருதுடா ப்ளீஸ் ஏசி ஆஃப் பண்ணு சுகா. அதெல்லாம் முடியாது, நான் வந்து கொரியாவில் வந்து குளுக்குன்னு இருந்தவேன்ப்பா. எனக்கு வந்து அப்படி தான் இருக்கணும். எனக்கெலாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. சுகா சொல்கிறான். சுகா சத்தியமாக முடியலை சுகா, எனக்கு ரொம்ப குளிருது சுகா. அப்படி நனைங்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே சுகா பக்கத்தில் அந்த ரிமோட் எடுக்கிறதுக்காக வரீங்க, ஏசியோட ரிமோட் எடுக்கிறதுக்கு. சுகா வந்து அந்த ரிமோட் எடுத்துகிட்டு மேலே கையை நீட்டிட்டு, தரமாட்டேனே நான் கொடுக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அதாவது ஏசியோட பவர் இன்னும் கூட்டுறான். உங்களுக்கு ரொம்ப கூதடிக்குது. நீங்கள் சுகா கொடு சுகா ப்ளீஸ் சுகா, என்னால் முடியலை சுகான்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு அதை பிடுங்க பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிடுங்குறேன்ற பேரில் சுகாவோட கால் உங்கள் கால் பின்னிக்கிட்டு கீழே போய் விழுந்துடுறீங்க. சுகா உங்களுக்கு மேலேயும் நீங்கள் வந்து சுகா கீழே இருக்கீங்க. அப்போ வந்து சுகாவை வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. ஸ்டென்னாக இவங்க பார்க்குறான். உங்களோட ஐஸை பார்க்குறான். உங்கள் ஐஸ் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அப்படி ஒரு அழகாக இருக்குது உங்கள் ஐஸ். அப்படியே மீன் மதியது இருக்குது உங்கள் ஐஸ். அதை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அந்த லிப்ஸில் ப்ரௌன் கலரில் லிப்ஸ்டிக் போட்டு அழகு க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சுகாவை. அப்புறம் நீங்கள் சுகாவோட லிப்ஸை பார்க்குறீங்க. சுகா உங்கள் ஐஸை பார்த்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ்க்கு அந்த ஐஸ் வருது, சுகாவோட ஐஸ். சுகா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே சுகா பக்கத்தில் போகிறீங்க. சுகா உங்கள் பக்கத்துலேயே வாரான். அப்படியே நெருங்கி போகிறீங்க. போய் பார்த்தா நீங்களும் சுகாவும் இப்போ கிஸ் பண்ண உங்களை அறியாமலே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை அறியாமலே ஒரு 1/2 hours அந்த கிஸ் அப்படியே போகுது, நல்லா டீப்பாக போகுது. இப்போ நீங்கள் சுகாவோட ஹேரை கிரிப்பாக பிடிக்கிறீங்க. சுகா உங்களோட ஹேரை கிரிப்பாக பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் டக்குன்னு பிரேக் பண்ணுறீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என்னடா பண்ண இப்போது வீட்டில் அப்படியே கட் பண்ணிட்டு சுகாவை பார்க்குறீங்க. சுகா அவனோட லிப்ஸை அப்படியே டச் பண்ணி தொட்டுட்டு, அது ஐயோ சுகா என்னடா பண்ணிட்ட, கிஸ் பண்ணிட்டுடா ரைட். அவன் யோசிச்சு நிற்கிறான். அவனோட லிப்ஸில் அவன் ஹேண்டை வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் சுகா இப்போ நீ என்ன பண்ண? நான் இங்கேருந்து போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்களோட கோட்டை உங்களோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ சுகா உங்களோட ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சி உங்களை பாட்டு வைக்கிறான். நீங்கள் நின்றுட்டு சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. சுகா உங்களையே பார்க்குறான். நீங்களும் சுகாவை பார்க்குறீங்க. சுகா டக்குன்னு உங்களை எழுத்து அப்படியே ஹக் பண்ணுறான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எங்கே போகிற? எங்கே போகிற? சுகா என்னை விட, நான் போகிறேன். எங்கடி போகிற? நீ சொல்லு, உனக்கு என்னை பிடிக்கும் தானே? சரி சுகா கேட்குறான். நீங்கள் சுகா விடு சுகா, நான் போகணும். சொல்கிறதுக்கு சொல், நான் கேட்டதுக்கு பதில் சொல்.
உனக்கு என்னை பிடிக்கும் தானே சுகா, விடு சுகா சொல்லிட்டு நீங்கள் சுகா அப்படி பிரேக் பண்ண பார்க்குறீங்க, அப்படி புஷ் பண்ணி தள்ள பார்க்குறீங்க. சுகா உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ஹேரை பின்னாடி கிரிப்பாக பிடிச்சவங்கள அப்படியே ஒரு ஃபேஸ்னேஷனாக அந்த கிஸ் அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் விடு விடு சுகா, சுகா என்னை விடு சுகா சொல்லிட்டு பலார்னு சுகா அடிக்கிறீங்க. என்ன பண்ணுற நீ? உனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு இந்த அளவுக்கு நீ டிஸ் பண்ணுறியா? ஓ அப்போ இந்த கொரியர்காரங்களாம் இப்படித்தானா? அந்த பொண்ணு மனசு என்ன இருக்குன்னு கூட கேட்காம அப்படி நீங்கள் எடுத்துப்பீங்களா? ஏய் நான் அப்படிப்பட்டவ இல்லடி. எனக்கு உனக்கு பிடிக்கும், உனக்கு என்னை பிடிக்காமலையா? நீ உன்னோட செல்லில் கற்பனை பண்ணி நிறையா பிக் எடிட் பண்ணி வச்சுருக்க. அது 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 வந்து அது 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 அதெல்லாம் சும்மா இமேஜினேஷன். அது அது எல்லோரும் இமேஜ் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாரு பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லவ்வை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. எனக்கு பிடிச்சோன்னே எப்படி என்கிட்டயே வச்சுக்கணும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு ஒன்று வேணும்னா அது எனக்கு வேணும். எனக்கு நீ இப்போ வேணும். சுகா நீ விளையாடுற, நான் கிளம்புறேன். நெல்லு. எங்கே போகிற? வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இந்த ஹெவி மாலையில் நீ உங்கள் வீட்டுக்கு போகிறியா? ஆமாம் நான் போகிறேன். உன்னால் போக முடியாது. சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகா இங்கே வா. இன்னும் கிட்டக்க வராத சுகா, கிட்டக்க வராத சுகா, தள்ளிப்போ, இல்லை இந்த ஃப்ளவர் ரோஸ் எடுத்து மண்டியில் அடிச்சிடுவேன். அடிச்சுக்கோ, நீ தானே அடிக்கிற, அடிச்சுக்கோ. சுகா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணுற? மாட்டேன். நான் எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ண ஏற்றுக்க மாட்டேன். நீயாவே உன்னோட வாயால் ஐ நீட் யூ சுகான்னு சொல்லுவேன். அது வரைக்கும் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். கிட்டக்க வராத சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே பின்னாடி போகிறீங்க. சுகா அப்படியே உங்களுக்கு முன்னாடியே வரான். நீங்கள் போய் அப்படியே போயிட்டு அந்த டோரோட கதவில் போய் ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க. சுகா அப்படியே வந்துட்டு பொத்துன்னு அப்படியே உங்கள் மேலே வந்து இடிச்சு நிற்கிறான். உங்களோட சுகாவோட செம்மையாக அட்டாச் பண்ணி நிற்கிது. நீங்கள் சுகா அப்படியே பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்களை கீழே கொண்டு பார்க்குறான். நீங்கள் சுகா என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறோம்? சுகா வேணாம் சுகா, ப்ளீஸ் சொன்னா கேளு. வேணாம், எனக்கு வேணாண்டி. நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு. நம்ப மாட்டியா? மாட்டேன். கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு இந்த லவ்வை எப்படி சொல்லணும்னு தெரியுது. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இந்த லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வாயாலேயே ஐ நீட் யூ சுகான்னு சொல்ல வைப்பேன். சுகா வேணாம் சரி சொல்கிறேன். நீங்கள் இப்போ சுகா உங்களோட கோட்டை அப்படியே கழட்டி கீழே வீசுகிறான். நீங்கள் சுகா என்ன பண்ணுற சுகா சரி சொல்கிறீங்க. சுகா ஐ நீட் யூ சொல்லிட்டு நீங்கள் சுகா வேலை பார்க்குறீங்க. சுகா உங்களோட ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் சுகா என்ன பண்ணுற சுகா?
சொல்லிட்டு அப்படியே அஸ்கி வாய்ஸில் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறான். ஓயன் ப்ளீஸ் டெல் மீ ஐ நீட் யூ சுகான்னு சொல்லு. மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்போ நான் சொல்ல வைக்கிறேன்டி. சரி சுகா அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டில் போய் பொத்துன்னு போடுறான். நீங்கள் அப்படியே புஷ்அப் ஆகிட்டு அப்படியே வாரீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அவனோட ஒரு லெக்கை வந்து அப்படியே முட்டிப்பட்ட மாதிரியே அந்த பெட்டில் வந்து வைக்கிறான். நீங்கள் பின்னாடி ஹேண்டை வச்சுட்டு அப்படியே நாண்டு போகிறீங்க. சுகா வேணாம் சுகா, நோ நோ சுகா, இப்படி பண்ணாத, எனக்கு பிடிக்காது சுகா, எனக்கு பிடிச்சிருக்குடி. ஜெய்டு சுகா அப்படியே ஒரு ரிமோட் எடுக்கிறான். ரிமோட் எடுத்துகிட்டு அந்த ரிமோட்டை கிளிக் பண்ணுறான். பார்த்தா சுற்றி இருக்க அந்த திரை எல்லாமே அப்படியே கவர் ஆகுது. ஏசி செம்மையாக ஓடுது. உங்களுக்கு அப்படியே ஸ்வெட்டு ரொம்ப ஆகுது. அந்த ஸ்வெட் அவங்களுக்கு அப்படியே அந்த சீக்கில் வந்து அப்படியே வடிஞ்சு அப்படியே அந்த நெக்கிலேருந்து அப்படியே வடியுது. சுகா அதை பார்த்துட்டு அவன் அப்படியே ஹேர் அப்படியே கிளிப்பாக ரப் பண்ணிவிட்டு ஒரு லெக்கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அப்படியே மறுபடியும் அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். கால் பண்ணிவிட்டு சுகா நோ நோ சுகா, மாட்டேன், பண்ண தான் செய்வேன், வாயாலே நீ நீடியும் சொல்ல வைப்பேன் சொல்லிட்டு சுகா நீங்கள் போடுற அந்த டிஷர்ட் அப்படியே கலட்டலை, அதை அப்படியே கிழிக்கிறான். டப்புன்னு அதை கிழிச்சா அப்படியே தூக்கி போடுறான். நீங்கள் இப்போ வெறும் இன்னொரோட தான் படுத்துருக்கீங்க, கீழே உங்கள் லெகின்ஸ் போட்டிருக்கீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் சுகா என்ன பண்ணுற சுகா, வேணாம் சுகா, ப்ளீஸ் சுகா, வேணாம், அப்படி பண்ணாத சுகா, ப்ளீஸ் சுகா சரி சொல்கிறீங்க அப்படின்னு சுகா அப்படி உங்கள் இன்னரையும் அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ நீங்கள் மேலே ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் இருக்கீங்க. உங்களை கை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஹைட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஜஸ்ட்டை. அப்போ சுகா இந்த சேவேஜ் கிங்குக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்காதடி பேபி கேர்ள் சொல்லிட்டு அந்த கையெடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு பின் பண்ணி அப்படியே உங்கள் ஜஸ்ட்டை அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே கிரிப் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நோ 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 சுகா, சுகா நோ, ப்ளீஸ் லீவ் மீ ஹேண்ட் சுகா, ப்ளீஸ் லீவ் மீ ஹேண்ட் சுகா, நோ. அப்போ சுகா அப்படியே மவுத்தை வச்சுட்டு அந்த ஜஸ்ட் நிப்பில் அப்படியே டங்கு வச்சு அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சுகாட ப்ளீஸ் சுகா, வேணாம் சுகா, ப்ளீஸ் வேணாம், விட்டுரு சுகா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சுகா, ப்ளீஸ் சுகா, ப்ளீஸ் வேணாம்னு சொல்லி நீங்கள் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகா என்ன பேபிகள் இப்படிலாம் அழுகலாமா, நீ அழக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஐஎஸை வந்து டிஎஸ் வந்து அப்படியே அவன் வந்து வைப் பண்ணிக்கிறான். இப்போ அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே டச் பண்ணுது. நீங்கள் சுகாவை அப்படியே வேலை பார்க்குறீங்க. வேணாம் சுகா, ப்ளீஸ் சுகா, எனக்கு வேணுமே. சரி சுகா அப்படியே உங்கள் லெகின் அப்படியே கிழிச்சு அப்படியே தூக்கி போட்டுறான். இப்போ வெறும் பேண்டீஸோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த பேண்டீஸோடு உங்களை பார்க்குறான். இப்படிப்பட்ட பொண்ணையை நான் மிஸ் பண்ண பார்த்துட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன்டி, மிஸ் பண்ணவே மாட்டேன் சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பேண்டீஸை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் சுகா நோ சுகா, வேணாம் சுகா, விட்டுரு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. சுகா இது முன்னாடி அதிரி இன்சர்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க. சுகா வித்துரு சுகான்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ சுகா பேபிக்கு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் டிஏ சைஸோட சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்களை விடுற மாதிரி இல்லை. அவன் அப்படியே ஃபிங்கரை மட்டுமே அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயின், ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 18 வயசு அந்த மாதிரி உள்ள கேர்ள் தானே, அதனால் உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. நீங்கள் கத்துறீங்க, ரொம்ப கத்துறீங்க. சுகா உங்கள் லிப்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபிங்கர் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போ சுகா அப்போ ஐ நீட் யூ சொன்னால் உனக்கு சுகம், எனக்கு சுகம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்
சரி சொல்கிறான். நீங்கள் நோ ஃபோர்ஸ் பண்ணாத சுகா, எனக்கு வலிக்குது சுகா, விட்டு உன்னை நான் அன்எக்ஸ்பெக்டட் மீட் பண்ண தப்பு. ப்ளீஸ் சுகா, ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு வலிக்குது, வேணா சுகா, சுகா வலிக்குது சுகா, பண்ணாத சுகா நீங்கள் அப்படி கத்துறீங்க. சுகா அப்படியே மறுபடியும் உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ சுகா அப்படியே அவங்க மேலே வரான். அவன் அப்படியே அவங்க மேலே உட்காந்துட்டு அவனோட பர்ட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணி இப்படி தூக்கி போடுறான். அவனோட பேனிஸை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அப்படியே அவங்க மேலே உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு கீழே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ஜஸ்ட் அப்படியே லிக் பண்ணி சப் பண்ணி அப்படியே எடுத்து அப்படியே கடிச்சு இழுக்கிறான். அப்படியே உங்களுக்கு பைட் மார்க்காக கொடுக்குறான். நீங்கள் கத்துறீங்க, சுகா வலிக்குது என்னை விட்டுருன்னு சொல்லி கத்துறீங்க. சுகா இப்போ அவங்க துப்புளில் வந்துட்டு அவனோட லிப்ஸை எடுத்து அப்படியே பைட் பண்ணி உங்களுக்கு கடிச்சு இழுக்கிறான். நீங்கள் செம்மையாக மூன் பண்ணுறீங்க. பட் அவன் நேம சொல்லவே மாட்டேறீங்க. அவன் என் நேம சொன்னான் உனக்கு சுகம், இல்லைன்னா உனக்கு தாண்டி கஷ்டம்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் கால் ரெண்டையும் அப்படியே விரிக்கிறான். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு கேட்டு நோட் பண்ணுறீங்க. நோ சுகா ப்ளீஸ் என்னை விட்டு சுகா. அப்படியே டக்குன்னு அவனோட ஃபேஸ் அப்படியே வச்சு அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. துடிக்கிறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டு, என்னை விட்டு, என்னை விட்டு ப்ளீஸ், எனக்கு விட்டு, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் பிடிக்கல சுகா. நீ ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல சுகா. ப்ளீஸ் சுகா என்னை விட்டுரு. ஜெட் அழுகுறீங்க. சுகா விட மாட்டேன் பேபிக்கு சொல்லிட்டு அவன் மறுபடியும் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபிங்கர் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் அவன் டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே துடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சுகா நேம சொல்லி கத்த ஆரம்பிக்கிறீங்க. சுகா விட்டு சுகா போதும் சுகா இதுக்கு மேலே பண்ணாத சுகா என்னை விட்டுரு சுகா ஜெடு. இப்போ நீங்கள் செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறீங்க. சுகா என்ன பண்ணுற சுகா, அப்படி பண்ணாத ஜெடு சொல்கிறீங்க. சுகா அவன் ஃபிங்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் டங்க் அப்படியே இன்சர்ட் பண்ணியிருப்பான். அவன் டங்க் இன்சர்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுறான். நீங்கள் கத்திட்டு இப்போ சுகாவோட அவனோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு அவனை அப்படியே மேலே அப்படியே இழுக்கிறீங்க. சுகா அப்படியே அவங்க மேலே வரான். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு நீங்கள் சுகா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகா ஜேஸ் மார்க் பண்ணிவிட்டு அவன் கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்பை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ நீட் யூ சுகா, சரி சொல்கிறீங்க. நீங்கள் அதை சொன்னதும் கேட்டதும் சுகா அப்படியே நீங்கள் அவங்களுக்குள்ள அவன் இதை எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க. உங்கள் மவுத்தை கப் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் கத்துறீங்க. உங்களோட ஹெட் அப்படியே பின்னாடி போகுது. உங்களோட முதுகை அப்படியே தூக்கி அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே கத்துறீங்க. சுகான்னு சொல்லிட்டு கத்துறீங்க. சுகா அப்படியே பாதி இன்செப்ட் பண்ணதும் உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியூஸ் வருது. அவன் அப்படியே உங்கள் ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹெட்டில் வந்து அப்படியே விடுறான். விட்டுட்டு அவன் அப்படியே உங்கள் ஹெட்டை தூக்கிட்டு அப்படியே அவனோட ஐஸும் சுகாட ஐஸும் அப்படியே ஐ கேண்டட் மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஷோல்டரில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் ஹைட்டை வேர் பண்ணி சுகா சொல்லிட்டு கத்துறீங்க. சுகா பேபிகா சாரிடி என்னால் இந்த லவ்வை எப்படி சொல்கிறேன்னு தெரியலடி, அதான் நான் இப்படி இந்த மாதிரி பண்ணுறேன்டி, என்னை மன்னிச்சிடுடி. எனக்கு தெரியும் உனக்கு இது ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் டிஎஸ் ஐஸோட சுகாவை பார்த்துட்டு நேடி சுகா சொல்கிறீங்க. அவன் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சுகாவோட நேமை சொல்லி அப்படியே மூவ் பண்ணுறீங்க. சுகா உங்கள் நேமை சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் சுகா எங்கேயா ஐ கால் நோ சுகா எங்கே
அடி எங்கேன்னு சொல்கிறேன். திடீர் சுகா சொல்கிறான். நீங்கள் சொல்லிட்டு எங்கேயா எங்கேயா டேடி பேபி கேர்ள் அப்படி தான் கூப்பிட்றேன். டேடி டேடி எங்கே டேடி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகாவும் உங்கள் நேமை சொல்லி மூன் பண்ணுறான். சொல்லி அப்படியே மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி 1 2 3 ஓட போதும். ஓகேவா? 3 ரவுண்ட் முடியுது. இப்போ நீங்கள் அப்படியே சுகாவோட செஸ்ட் மேலே படுத்திருக்கீங்க. சுகா அப்படியே உங்களோட ஹேர் அப்படியே ஒதுக்க விட்டுட்டு அந்த ஹேர் எடுத்து அப்படியே உங்கள் ஐஎஸ் கிட்ட வந்து டப் பண்ணி கொடுக்குறான். டப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சுகாவை டிஎஸ் ஐஸோட பார்த்துட்டு என்னடி பெயினாக இருக்கா? ஆமாடா, ரொம்ப வலிக்குது சுகா சொல்கிறீங்க. அப்போ சுகா மறுபடியும் அங்கே போய் அப்படியே லிக் பண்ணி ஃபிங்கர் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மூன் பண்ணுறீங்க. எங்கேயா போதும் எங்கேயா எனக்கு இது போதும் சொல்லி சொல்கிறீங்க. சுகா அப்படியே மறுபடியும் அப்படி உங்கள் மேலே வரான். எங்கேயா என்ன பண்ணுற? எங்கேயா போதும் எங்கேயா வலிக்குது பூஜிமா, போதும் பூஜிமா, விட்டுரு பூஜிமா, போதும்டா. ஏய் நல்லா இருக்குடி இது பூஜிமா, சூப்பராக இருக்குடி. சரி நானும் உனக்கு பூஜிமானே கூப்பிட்றேன்னு சொல்லி சுகா பூஜிமான்னு சொல்லி கூப்பிட்றான். சுகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே படுக்கிறான். நீங்கள் அப்படியே சுகா கீழே படுக்க போட்டு நீங்கள் சுகா மேலே அப்படியே ரைட்டாக அப்படியே படுக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி தூங்குறீங்க. சுகா அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ மார்னிங் ஆகுதுடா. மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. இப்போ தான் நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு எங்கேயா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சுகா சொல்லு பேபி கேர்ள் சரி சொல்கிறான். அப்போ நீங்கள் எங்கே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகலையா சொல்லிட்டு கேட்குறீங்க. டைம் ஆச்சுடி, நான் கிளம்பட்டுமா சரிட்டு எங்கே கேட்குறான். சரி இவங்க இப்போ எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறான். அப்போ நீங்கள் எந்திரிக்கான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. பட் பார்த்தா உங்களுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஏன்னா நைட்டே சார் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொன்னால் அந்த சார் வந்து கிழிச்சு தூக்கி போட்டார் இல்லையா? ஸோ நீங்கள் சுகாவை பார்த்து முறைக்கிறீங்க. சுகா நீயும் ஓகே சொல்லலை, அதனால நான் வந்துட்டு கிழிச்சிட்டேன், சாரிடி சரி சுகா சொல்கிறான். நீங்கள் இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸும் வேணும்டா சொல்கிறீங்க. அப்போ சுகா ட்ரெஸ்ஸா ஐயோ ஓன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவன் பேக்கை பார்க்குறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு அவன் கொஞ்சம் எங்கேயாவது இது பண்ணிவிட்டு இப்படியே இது பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 50 கட்டமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்துருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. ஹே இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படா பத்துந்து சொல்கிறீங்க. பத்தாது தான், பட் குட்டச்சி போட்டுக்கோ கட்டாரம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்று கொடுக்குறான். நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு சுகா ஓகேவா கேட்குறீங்க. இப்போ ஓகே தான், பா உனக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சுகா அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போ ரிசப்ஷனுக்குள்ளே போய் அந்த ஒரு கீயை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ சுகாவும் நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடையில் தான் நிற்கிறீங்க. சுகா வந்து உங்களுக்கு ஒரு டிஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் எடுத்து கொடுக்குறான். இதை போய் போட்டு வா சொல்லிட்டு அதுக்கு வாங்கி எடுத்து கொடுக்குறான். நீங்கள் ஸ்கர்ட் வேணாம், எனக்கு வந்து நான் நைட்டு போட்டிருந்த மாதிரி எனக்கு வந்து லெகின் தான் வேணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை கூட நான் இப்படி போட்டு போகிறேன்றதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் ட்ரெஸ்ஸை மாற்றி நான் போட்டு போயிட்டேன்னா சத்தியமாக என்னை சந்தேகப்படுவாங்க. ஸோ நான் நேற்று நைட்டு போட்டிருந்த மாதிரி தான் என் ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட பிக் எடுத்து காமிக்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, சாரிம்மா இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட ட்ரெஸ் கிடையாது, பட் இதை மாதிரி வேறு ட்ரெஸ் இருக்குது, ஆனால் இதே மாதிரி இல்லை மேம் சொல்லிட்டு அதே மாதிரி வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து
போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிட்டு இப்போ சுகா வந்து பில் பே பண்ணுறதுக்கு நிற்கிறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து சுகான்னு நினைக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காளே, மிஸ் பண்ணக்கூடாதுறான் சொல்லிவிட்டு அப்படியே சரி போகலாமா சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றான். நீங்களும் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கை கொடுத்துட்டு போகிறீங்க. சுகா நீங்கள் பார்க்குறீங்க. சுகா உண்மையிலேயே என்னை மேரேஜ் பண்ணிப்பியா? கண்டிப்பாடி, கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இது பண்ணப்போ இன்னும் 2 monthஸில் வயிற்றில் என் பாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பாப்பாவை இருக்கலடியும் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்டி சரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சுகாவை எமோஷ்னலாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. சுகாவை உங்களை ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஒரு டாக்ஸியில் வந்து ஏறி போகிறான். நீங்களும் அப்படியே ஐஸை வந்து வைப் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது. ஒயான் சொல்லு தனோம். நம்ம கொரியாக்கு போகிறதுக்கு டிக்கெட் ஓகே ஆகிடுச்சிடி. அமௌண்ட் எப்படி கிடச்சிச்சு? அதான் ஆளுக்கு பாதி போட்டு எப்படியோ அமௌண்ட் ரெடி பண்ணி டிக்கெட் போட்டாச்சுடி. எத்தனை நாள் அங்கே ஸ்டே? நம்மளுக்கு எத்தனை நாள் ஓகே தாண்டி சரி சொல்கிறாங்க. அப்போ அமௌண்ட்ரி அதெல்லாம் நான் பார்த்துட்டேன்டி. நம்ம போகலாம். நாளைக்கு ஃப்ளைட்ரி. இன்றைக்கிலே ஃப்ளைட்டு இல்லைடி, நம்ம நாளைக்குடி. சரி தானே சொல்கிறான். நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சுகா போகிறான். நம்ம நாளைக்கு போகிறோமா? ஓகே போகலாம் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி உங்கள் ஊர் பக்கம் போகிறீங்க. அப்போ சித்ரா வாரான். என்னடி ஒயான் இவ்வளோ நேரம் எங்கடி போனேன்? நான் தான் நேற்றே சொன்னேன்னா இல்லையா, ஹெவி ரெயின்ரி மாட்டிக்கிட்டேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நேற்று வேறு ட்ரெஸ் போடுறதுக்கு இன்றைக்கி வேறு ட்ரெஸ் போடுறேன்டா. அதுவாடி அது வந்து நேற்று வந்துட்டு சுகா. என்னது? ஐயோ வளர பார்த்துட்டேனே. இல்லை சித்ரா, அது வந்துட்டு நேற்று ஹெவி ரெயின் இல்லையா, ஸோ ட்ரெஸ் பூரா நனைஞ்சிருச்சு. அதனால் என் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸு போட்டு வந்தேன்டி. அப்படியா? ஃப்ரெண்டு ட்ரெஸ் ஓகே. எந்த ஃப்ரெண்டுமா உனக்கு இப்படி உணர நெக் ஃபுல்லாக இக்கி மார்க் கொடுத்தது? இக்கி மார்க்கா சொல்லிட்டு கழுத்தை தொட்டு பார்க்குறான். அப்போ நீங்கள் எனக்கு சுகா பண்ணுறேன்னு நினச்சிருப்பீங்க. சுகா என்னோட இதை வந்துட்டு ரிலீஸ் அப்படி பண்ணுறப்போ அந்த அவனோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் அப்படியே கொஞ்சம் கத்திட்டு அப்படியே அவங்க நெக்கை வந்து ரொம்ப பைட் பண்ணியிருப்பான். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு லிக்விட் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. ரொம்ப ஹாட்டாக ரொமான்டிக்காக ரொம்ப ஹீட்டாகவும் அது லிக்விட் உங்களுக்குள்ளே போகுது. அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்மர்க் பண்ணுறீங்க. ஸ்மர்க் பண்ணிவிட்டு சுகாவை பார்க்குறீங்க. சுகா அதை ரிலீஸ் பண்ணுறப்போ சொல்லிட்டு அப்படியே உங்களோட நெக்கை வந்து அப்படியே பைட் பண்ணியிருப்பான். நீங்கள் இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரிலாம் ஒர்க் பண்ணி சிரிக்கிற? என்னடி பண்ணி தொலைஞ்ச? அதெல்லாம் இல்லடி, கொசு கடிச்சிருச்சுடி. கொசு கடிச்சா உனக்கு இம்மா பெரிய இக்கியமாக இருக்கு? இது ஒரு பெரிய கொசு மச்சான். எவ்வளோ பெருசுடி? ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருந்துச்சா? அப்படியே வச்சுக்கேன் மாவளே, போ உங்கள் அம்மாகிட்ட மாட்டினா தொலைஞ்ச சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஐயோ உங்ககிட்ட தான் அந்த ஸ்கர்ப் இருக்குல்ல, அதை கொடுத்தேன்னா நான் வந்து நெக்கில் அப்படியே மறைச்சி வைக்கிற வேண்டி. எத்தனை நாளைக்குமா மறைப்பா? நாளைக்கு தான் நம்ம கொரியாவுக்கு போகிறோம்ல. என்ன நாளைக்கு கொரியாவுக்கு போகிறோமா? ஆமாம், இப்போ அவன் தானோ கால் பண்ணி சொன்னான் நாளைக்கு நம்ம கொரியாவுக்கு போகிறோம்னு. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாலாம். வாடி, அப்போ உங்கள் அம்மாகிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக போகிற. அங்கே போய் என்னோடய புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னது? என்ன சொன்ன? புது லைஃபா? ஒன்றும் இல்லை மச்சான், அது வந்து சும்மா ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஃப்ளோவில் வந்துருச்சா? சரி வா போகலாம்.
சரி சரின்ட்டு இப்போ நீங்கள் வந்து சித்ரா உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், சனியனே எங்கடி போய் தொலைஞ்ச? இல்லைம்மா நைட்டில் ரொம்ப ஹெவி ரெயினா, அதான் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேம்மா. ஓ சரி சரி. அம்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும். அதுக்குலாம் நான் உன்ட்ட ஒன்று பேசணும். என் தம்பி வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறானா? அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடி, இப்போ தான் வந்தா, இப்போ தான் கால் பண்ணா. இன்னும் 2 நாளில் உனக்கு என் தம்பிக்கு மேரேஜ். ஸோ என் தம்பியை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. மேரேஜ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எனக்கு குழந்தை பெற்றி கொடுத்து ஓகேவா? அம்மா இல்லைம்மா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். ஏன் என்னாச்சு? அப்பா இல்லைப்பா, எனக்கு மாமாவை பிடிக்காதுப்பா. அதான் ஏன்? மாமா அவன் ஒரு ரவுடினாலையா? ஆமாப்பா, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஒயன் நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் திருந்திப்பா. ஒயன் மா ப்ளீஸ்மா, நீ மேரேஜ் பண்ணி தாண்டி ஆகணும், புரியுதா? 2 நாள் உனக்கு மேரேஜ். மாமா வந்துக்கிட்டு இருக்கான். அம்மா எனக்கு இந்த மேரேஜ் வேணாம்மா. ஒயன் சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி பலான்னு உங்களை அறையிறாங்க. நீங்கள் அப்படியே போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. விழுந்துட்டு அம்மா சொன்னா செய், உனக்கு உங்கள் மாமாவுக்கும் இன்னும் 2 டேஸில் வெண்டிங், புரியுதா? அப்போ சித்ரா ஆண்டி அது வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு. அவளுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம். வந்து நீங்கள் தான் மேக்கப் பண்ணிவிட்டு நிற்கணும், புரியுதா? சேட்ட சொல்லலாம். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அம்மா சொல்லிட்டு நீங்கள் அப்படி கொடுக்கணும். உங்கள் ரூம்குள்ளே ஓடி போய் உங்கள் ஃபோனை எடுத்து சுகா பிக்க வச்சுட்டு அழுகுறீங்க. இவங்க ஏன் இங்கே ஏன் வந்த? நான் எப்படி நான் இதுலேருந்து காப்பாற்ற போகிறேன்? நான் இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வரப்போகிறேன்? எப்படி உன்னை மீட் பண்ண போகிறேன்? இவங்க ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நேற்று அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். இங்கே அம்மா நீ கல்யாணம் பண்ண அது என் தம்பி மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா அவனோட பாடி மண்ணுக்குள்ளே போயிடும் சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு தேம்பி அழுறீங்க. அப்போ அவங்க ரூமுக்குள்ளே தனு தான் வரான். ஓயன் இந்த டிக்கெட். ஓயன் என்னடி ஆச்சு? தனு 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 சொல்லிட்டு நீங்கள் தனு ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஓயன் கூல் என்னடி என்னாச்சு? தனு நம்ம இன்னைக்கு குறிய போகலாமா? இல்லைடி நாளைக்கு தாண்டி. எனக்கு நாளைக்கு கழிச்சு வெட்டிங்கடி. என்ன? ஆமாம், எனக்கு வீணப்பான அந்த காய்க்கும் வெட்டி உனக்கும் காய்க்குமா? ஆமாம், ப்ளீஸ் தானே என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ப்ளீஸ். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் கொரியாவுக்கு போகணும். சுகா கூட நான் வாழணும். என்ன சுகா கூட வாழணுமா? லூசானி. ஆமாம், நான் சுகாவை நேற்று பார்த்தேன். என்னடி சொல்கிற? ஆமாம், அப்போ சித்ராவும் வாரா? ஏன் இவரை பாரு சித்ரா, என்னென்னமோ பேசுகிறாடி. என்னாச்சு? இவன் நேற்று சுகாவை பார்த்துருக்கலாண்டி. அவள் ஏதோ கற்பனை. என்ன சுகாவை பார்த்தியா? ஆமாம், சுகாவை மீட் பண்ண. அந்த மீட் லவ் ஆச்சு. லவ் என்னடி சொல்லி தொலை. லவ் பெட்டு வரை போயிடுச்சு. ஏன் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் நீ அப்படி? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இழுத்தனும். அப்போ சித்ரா பலான்னு உங்களை அறையிறா. நீங்கள் ஏண்டி ஏன் ஏன் இப்படி ஒருத்தர் பார்த்து என்னை அடிக்கிறதுக்கு பேசாமல் எனக்கு கொண்டு போட்டுடலாமே. இப்போ தனம் உங்களை அடிக்கிறா. ஏன் தனம், ஏன் உனக்கு பிடிக்கலையா? மச்சான், நீ லூஸ் மாதிரி பேசாத. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, என்னங்கிறது முழுசாக சொல்லு. சுகா எப்படி வந்தான்? அப்போ நீங்களும் அழுதுகிட்டே சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறீங்க. அப்போ தனுவும் சித்ராவும் ஒருத்தரும் பார்த்து ஒருத்தர் மாற்றி பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சா? ஆமாம் ஆமாம். உனக்கு என்ன 2 மந்த்தில் நீ என் பாப்பாவை வயிற்றில் வச்சுருப்பா. நான் உன்னை அதுக்காட்டி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். கிளம்பு. எங்கே? எப்போயே கிளம்பு. எங்கடி? என் வீட்டுக்கு. இது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கொண்டு போட்டுடுவாங்க சித்ரா. இல்லை, நம்மளுக்கு நாளைக்கு மார்னிங் தான் ஃப்ளைட். ஸோ இன்றைக்கி நம்ம லக்கேஜெலாம் பேக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம முப்பி வீட்டில் வச்சிட்டோம், ஓகே? இல்லடி, அப்போ இவ்வளோ லக்கேஜ் வேணாம். நம்ம இவளுக்கு வந்து போகிற வழியில் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கோ, என் ட்ரெஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே சித்ரா, ஓகே தானா? இங்கே பார், கண்ணத்தோட நீ அழக்கூடாது, ஓகேவா? உனக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கு சப்போர்ட்டிங்காக நாங்கள் இருக்கோம். நீ என்னைக்கு அழக்கூடாது. மார்னிங் 4 மணிக்கு நான் வந்துடுவேன் உன்னை கூட்டிகிட்டு போக, புரியுதா? சரி தனு ஹக் பண்ணிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இப்போது ஒயான் சொல்லிட்டு டோரை கெனாக் பண்ணுறாங்க. நீங்கள் அம்மா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஏன் அழுதுருக்க? அழுதா சரி, என்ன பண்ணிட்டு போ. உனக்கு மூர்த்த போட்டு வந்திருக்கு, வா இங்கே வெளியே வா. இல்லைம்மா எனக்கு வேணாம் வான்னு சொன்னேன். அப்போ சித்ராவை பார்க்குறீங்க. நாங்கள் 2 பேர் போகிறோம், நீ ரெஸ்டடு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்களை சித்ரா அப்படியே படுத்துட்டு உங்களை சித்ரா வந்து உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணி உங்களை தூக்க வைக்கிறா. நீங்கள் ஆண்டி அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆண்டி, கல்யாணம் பொண்ணு இல்லையா, ரெஸ்ட் எடுத்தால் தானே கொஞ்சம் நல்லா ஃபேஸ்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ வாங்க நான் செலெக்ஷன் பண்ணுறோம் சொல்லிட்டு இப்போ தனவும் சித்ராவும் போய் பட்டு நகை எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 பேரும் கண்ணால் பேசிட்டு இது நல்லா இருக்கு ஆண்டி, இது சூட் ஆகும் ஆண்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இதே மாதிரி டைம்ஸ் நல்லா ஸ்கிப் ஆகுதுடா. நைட்டில் நீங்கள் நல்லா தூங்க முடியலை. சித்ரா அவங்க கூடயே தான் இருக்கான். அப்போது நான் கால் பண்ணுறேன் 4 மணிக்கு, புரியுதா? சொல்லிட்டு தனுவும் சித்ரா இப்போ கிளம்பி போகிறாங்க. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக 4 மணி. இப்போ தனு உங்களுக்கு ஒரே ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறா. நீங்கள் அப்படியே நைஸாக எழுந்திரிச்சு சுற்றி மாற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நைஸாக எடுத்துகிட்டு அப்படி நைஸாக வெளியில் போகிறீங்க. வெளியில் போயிட்டு குடுகுன்னு ஓடி போய் தனு ஹக் பண்ணிக்கிறீங்க. எல்லோரும் தூங்குறாங்க, இப்போ நம்ம போகலாம் சொல்லிட்டு தனு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு குடுன்னு ஓடுறா. அப்போ சித்ரா அடியே இருங்கடி நானும் வாரேன் சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வரா. அப்போ மொப்பி வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் போய் நிற்கிறாங்க. மொப்பி லக்கேஜுங்க இந்த இருக்குக்கா. அக்கா அந்த ஃபஸ்ட் சொன்னாங்க. மொப்பி சொல்லிட்டு நீங்கள் மொப்பியை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறீங்க தேமி. அப்போ நீ வரலையா? நான் வராமல் எப்படி? நானும் தான் வருவேன்.
சரிட்டு இப்போ நீங்கள் 4 பேரும் அப்படியே ஏர்போர்ட் கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு ஃப்ளைட் வந்து 5:30க்குடா. ஸோ மார்னிங் 5:30க்குனால நீங்கள் வந்து 4 மணிக்கு கிளம்புனால நீங்கள் டக்கு டக்குன்னு வேகமாக கிளம்பி போயிடுறீங்க. இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. ஃப்ளைட்டு உங்களுக்கு வந்து டேக் அவுட் ஆகுது. நீங்களும் ஏறி போகிறீங்க. இப்போது மார்னிங் ஒரு 10 o'clock ஆகுதுடா. இப்போ இங்கே உங்கள் வீட்டில் ஏன் என்ன பண்ணுற, இன்னுமா நீ வந்துட்டு கதவை நான் திறக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை. அப்போ டேய் அவள் எங்கேயோ ஓடி போயிட்டாடா, அவள் எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடிங்கடா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முப்பி, சித்ரா, தனு 3 பேர் வீட்டுக்கும் கால் பண்ணுறாங்க. அவள் 3 பேரோட அம்மாவும் என் பொண்ணுங்க வந்து கொரியாவுக்கு போயிருக்காங்க. என் பொண்ணு வந்தாளா? இல்லையே, உங்கள் பொண்ணு வரலையே. என் பொண்ணு வரலையா? என் பொண்ணு இல்லாமல் இவங்களுக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. கால் பண்ணுங்கடா என் தம்பிக்கு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் ஹலோ ஹலோ அக்கா, என்னக்கா பண்ணுறா? என் தங்க குட்டி அவள் ஓடி போயிட்டாடா. என்னக்கா சொல்கிற? ஆமாடா, அவள் ஓடி போயிட்டா. யார் கூட? யார் கூட இல்லைடா, அந்த பிடிஎஸை பார்க்க கொரியாவுக்கு போயிருக்காடா. கொரியாவுக்கு போயிருக்காளா? சரிக்கா, நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகேக்கா, சரி ஜெயிட்டு 2 பேரும் பேசிட்டு வைக்கிறாங்க. அப்போ காய்தான், டேய் நான் இப்போ கொரியாவுக்கு போகணும். ஸோ டிக்கெட் எடுங்கடா. தலைவரே டிக்கெட் எடுங்கன்னு சொன்னேன். சரிங்க தலைவரே, ஆனால் கொரியாவுக்கு போகணும், நாளைக்கு தான் டிக்கெட் கிடைக்கும். ஷிட். ஓகே, நாளைக்கு டக்குன்னு எடுத்து நாளைக்கு நான் போகிற மாதிரி எனக்கு வேணும் சொல்லிட்டு காயின்னு சொல்லிடுறான். ஓகே தலைவரே சொல்லிட்டு நீங்களும் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. தலைவரைக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு தலைவரே. நாளைக்கு உங்களுக்கு லன்ச் மதியம் போல் உங்கள் ஃப்ளைட்டு. சரி. ஏன் என்கிட்ட வந்து நீ தப்பிக்க முடியாதுடி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது இது நீங்கள் போயிட்டு கொரியாவிலே லேண்ட் ஆகிடுறீங்க. லேண்ட் ஆகிட்டு அப்பா எப்படியோ கொரியாவுக்கு வந்தாச்சு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த ரூமில் தான் நீங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணுறீங்க. ஸ்டே பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 months இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் இது ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி நீங்களும் கொரியாவுக்கு வந்துட்டு 2 month ஆகிருக்கும். இப்படியே நாள் ஓடி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏன்னா பிடிஎஸ் கான்சர்ட் வந்து 2 monthல் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் 2 monthக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வந்திருந்துருப்பீங்க. அதேமாதிரி உங்கள் மாமாவும் மறுநாள் கிளம்பி கொரியாவுக்கு வராங்க. கொரியாவுக்கு வந்துட்டு அவங்களுமே உங்களை தேடுறாங்க, எங்கே இருக்கீங்கன்னு தெரியலை. இப்படி அவங்க தேடி ஒரு 2 month ஆகுது. இப்போ நீங்கள் 2 month கழித்து இப்போ அவங்க கான்சர்ட்டுக்கு வந்து கிளம்பி போகிறீங்க. அழகாக க்யூட்டாக கிளம்பி போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒமட்டிக்கிட்டு வருது, வாமிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு வருது. அப்போது நீங்கள் தனுக்கிட்ட சொல்கிறீங்க. தனு வேடேஸில் உங்களை பார்க்குறா. சித்ரா கார்டு வேண்டாம். என்ன கார்டுடி? இப்போ போய் யாராவது சீட்டில் ஆடுவாங்களா? ப்ரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வா. வாட் ஜெட்டு எல்லோரும் ஒய்யனை பார்க்குறாங்க. நீங்கள் டியர் சைஸோட தெரியலடி, பட் சிம்டம்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஓயன் சரி கொள்ளும் சொல்லிட்டு இப்போ அவங்களும் கார்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கையில் கொடுக்குறா. நீங்கள் அப்படியே நர்வஸ் ஆகி உங்களுக்குலாம் அப்படி ஒரு ஸ்வெட் ஆகுது. நீங்கள் தனு சித்ரா போ, எதனாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உங்களை உள்ளே அனுப்பிச்சிக்கிறாங்க. நீங்களும் உங்களோட காலில் யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பேட் ஐஸ். நீங்கள் அந்த காரை அப்படியே வச்சுட்டு பொத்துன்னு கீழே விழுந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்போது முப்பியும் தண்ணனை கொடுக்கணும் வந்து அழுகுற உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கார்டையும் எடுத்து பார்க்குறாங்க. டபுள் கோடு வந்திருக்கு. உங்களையும் பார்க்குறாங்க. நீங்கள் இது ஹாப்பி நியூஸ் தானடி? சரி ஃபீல் பண்ணாத, வா நம்ம போய் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் சரிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே ஐஸெல்லாம் வைப் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ இங்கிட்டே வந்து நம்ம சுகா ரொம்ப சேடாக அவங்களோட பிக்கை பார்த்துட்டு வச்சு நிற்கிறான், உட்காந்துருக்கான். அந்த பிக்கில் வயன் உன்னை நான் மீட் பண்ணி
2 மந்த் ஆயிடுச்சு. இந்நேரம் நீ என் பாப்பாவை வயிற்றுல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ மிஸ் யூ அயன். எப்படியாவது உடனே நான் மேரேஜ் பண்ணிக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கு. அவள் ஜின்னு தான். ஏய் என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஐயா என்னாச்சு சுகா? கான்செப்ட் ரெடி ஆயிடுச்சு, போகணும். அது மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், இந்தியாவுக்கு போனேன், அதை பற்றி எதுவுமே சொல்லலை. என்னடா, யார் இந்த பொண்ணு? அது அது இது எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும்? தெரியும், ஒரு லேப்டாப்பில் பார்த்தேன். 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி பிக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. என்ன எடிட்டிங்கா? இல்லை, அது ரியல் பிக். ரியலா? அப்போ சுகா எல்லாத்தையும் சொல்ல முடிக்கிறான். அப்போ ஜின்னு, ஆட பாவி, அந்த பொண்ணை மீட் பண்ணது இல்லாமல் சரி லவ் தான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா வெட்டு வரைக்கும் போய் இப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் வரைக்கும் ஏன் பண்ணி வச்சுருக்கா? ஆமாம், அந்த பொண்ணு தெரில, பேர் யூஜே. வருவாளா தெரியலை. நீ போறியா? ஆமாம், கான்சர்ட் முடிச்சுட்டு போகிறேன். ஏய் நம்ம லீவ் ஒத்துக்க மாட்டாரா? இல்லை, நான் கான்சர்ட்டை முடிச்சுட்டு போகிறேன். சரி சுகா சொல்லிட்டு அப்படி கிளம்புறான். இப்போ நீங்களும் அதே மாதிரி கான்சர்ட்டுக்கு வரீங்க. சுகாவோட சுகா அப்போ தான் சாங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா ரொம்ப சேடாக சுகாவை பார்த்துட்டு இருக்கீங்க. சுகா நல்லா டான்ஸ் பண்ணி எல்லாருமே நல்லா ஓ ஹாய் ஹாய்ன்னு சொல்லி கத்துறாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சுகா என்ஜாய் பண்ணியும் பண்ணாத மாதிரி அப்படியே ஃபீலோடு இருக்கான். அப்போக்கப்போ சுற்றி பார்க்குறான். இப்போ நீங்கள் கட்டி சுகாவுக்கு வந்துட்டு முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. சுகா உங்களை பார்க்குறான், நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ எல்லாம் முடிஞ்சு சுகா ஒரு மாதிரி உட்காந்து அவன் இப்போ ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறான், ஐம் யங்கி சொல்லிட்டு அப்படியே அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழுகிறீங்க, தேம்பி அழுகிறீங்க. பார்த்தானோ ஏய் அழாதடி, வீடு பார்த்துக்கலாம் சொல்கிறீங்க. அப்போ சுகா உங்களை பார்க்குறான். நீங்கள் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சுகா பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே குடுன்னு ஓடி போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி இவங்க முப்பி தானு சித்ரா அவங்களும் ஓடி வராங்க. அதே மாதிரி சுகாவும் அப்படியே உட்காந்துருந்தேன், என்ன நினச்சான்னு தெரியல. அப்புறம் அவனும் அவங்க பின்னாடி வருவான். எல்லாருமே சுகாவை பார்த்துட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஜின்னும் ஏய் எங்கே சொல்லிட்டு அவன் இறங்கிட்டு அப்போ தான் அவங்கள நோட் பண்ணுறான். நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. அந்த பொண்ணா சொல்லிட்டு அப்போ ஜின்னு ஓடுறாங்க. எந்த பொண்ணு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அது 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 சுகா லவ் பண்ணுற பொண்ணு. என்ன சுகா லவ் பண்ணுறானா? ஆமாம், நானும் வரேன் சொல்லிட்டு அப்போது குடுகுன்னு ஓடி வராங்க. ஜேகே ஜின்னு சுகா 3 பேரும் சுகா முன்னாடி ஓடி போகிறான். சுகா பின்னாடி ஜேகே ஜின்னும் ஓடி வராங்க. நீங்கள் குடுகுன்னு ஓடி போகிறீங்க. குடுகுன்னு ஓடி போய் ஒரு பர்சன் மேலே டப்புன்னு இடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விடுறீங்க. பார்த்தா மாமா என்னடி என்ன தைரியம் தான் என்னோட கல்யாணத்தை அங்கே நிப்பாட்டிட்டு நீ இங்கே வந்திருப்ப சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்குறான். நீங்கள் மாமா என்னை விட்டு என்ன தைரியம் தான் சொல்லாமல் கொல்லாமல் இங்கே ஓடி வந்துட்டு என்னை 2 மாதமும் அலைய வச்சுருப்ப சொல்லிட்டு அப்படியே பலாரம் உங்களை அடையிறான். நீங்கள் பொத்துன்னு போய் கீழே குளிர்றீங்க. நீங்கள் விழுந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்ச மாதிரி உங்கள் மாமா பார்க்குறீங்க. மாமா என்னை விட்டு அப்போ சுகா டக்குன்னு ஓடி வந்து அப்படி நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி தானோ சித்ரா 3 பேர் பார்த்து நிற்கிறாங்க. ஐயோ என்னோட மாமா காய் வந்துட்டான். ஐயோ பாவம் காய் சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. ஷோ இவளை போயிட்டு வந்தது நீங்கள் தானே, பிடிங்கிறா அவளுகளை சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் பிடிக்க வைக்கிறாங்க. சுகா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனாக பார்க்குறான். அப்போது முப்பி திரும்பி பார்க்குறான். பார்த்தா சுகா நிற்கிறான். சுகா கிட்ட கண்ணை காமிக்கிறான். காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு புரியலை, என்ன சொல்கிறான்னு புரியலை.
அப்போ என் காய் என்னை மறுபடியும் ஹேரை பிடிச்சிட்டு தூக்குறான். என் கத்துறா, ஆ வலிக்குது, ஆ, விடு மாமா, என்னை விட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கல, அதான் நான் வந்துட்டேன், நான் என்ன லவ் பண்ணுறேன் மாமா, என்னை விட்டு. என்னடி நீ கல்யாணம் பண்ணாலும் என்னைத்தான் பண்ணணும், உன் வயிற்றில் குழந்த வாழ்ந்தாலும் அது என் குழந்தையா தான் இருக்கணும், படுத்தாலும் நீ என் கூட தாண்டி படுக்கணும் சொல்லிட்டு அப்படியே உங்களை கார் மேலே தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே போய் கார் மேலே விழுந்துட்டு உங்கள் ஐஸ் அப்படியே வேடாகுது. நீங்கள் அப்படியே கார் மேலே போய் விழுந்தும் போது அப்படியே பின்னாடி வந்து விழுந்துட்டு ஷுகான்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ ஷுகா வேட ஐஸில் அப்படியே டக்குன்னு கீழே கொஞ்சம் உங்களை பார்க்குறான். நீங்கள் கீழே விழுந்து கத்துறீங்க. உங்களுக்கு பார்த்தா ப்ளீட் ஆகுது. நீங்கள் கத்துறீங்க, என் குழந்தை. அப்போ காய் என்னது குழந்தையா? சரி உங்களை அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே ப்ளீட் ஆகி நிற்கிது. அப்போ டக்குன்னு காய் வந்து முப்பையும் தானே எல்லோரும் 3 பேரையும் பார்க்குறான். என்னடி நடக்குதுங்க சரி பல்ல கடைசி கேட்குறான். அப்போ தனுதான், ஆமாம் அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை விட்டுருங்க காய், அவள் பாவம். அப்போ காய் அப்படியே உங்களுக்கு முடிய பிடிச்சி அப்படியே கிரிப் பண்ணி அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் என்னை விட்டுரு, என்னை என் குழந்தைய விட்டுரு மாமா ப்ளீஸ். யாருடி அவன்? யாரு? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னை என் குழந்தைய விட்டுரு, நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம், என்னை விட்டு. அப்போ காய் உங்கள் ஸ்டொமக் அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே வச்சு ரப் பண்ணுறான். நீங்கள் வேலை பார்க்குறீங்க. காய் அப்படியே உங்களுக்கு மெயின் பார்ட்டுக்கு அப்படியே அந்த ஹேண்டை கொண்டு போய் பார்க்குறான். நீங்கள் ஹேண்டை பார்த்துட்டு அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு, இந்த குழந்தை இருக்கக்கூடாதுடி சொல்லிட்டு அப்படியே உங்களை மறுபடியும் பலான்னு அடிக்கிறான். நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் கத்தி கீழே விழுறீங்க. இப்போ காய் என்னோட லெக் எடுத்து உங்கள் வயிற்றில் மிதிக்க வரப்போ ஷுகா ஹேய் சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். இப்போ காயை பார்க்குறான். காய் யாரா நீ? அவளோட புருஷன்டா, அவள் குழந்தையோட அப்பன்டா, என்ன தைரியண்டா என்னோட ஒய்ஃப் மேலேயும் என் குழந்தைங்க மேலே நீ கை வைப்ப சொல்லிட்டு இப்போ சுகா அவ்வளோ ஒரு மாதம் கெட்டான் வரான். அவனுக்கு பின்னாடி சின்ன ஜேக்கும், என்னது குழந்தையா? அவள் சின்ன ஜேக்கி அவங்கள குருன்னு பார்க்குறான். பார்த்தா அது நீங்கள் தான். ஒயன்னு சொல்லி கேட்குறான். ஒயனா? டேய் உனக்கு தெரியுமாடா அவளை? தெரியுமாவா? இவன் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. ஆன்லைன் ஃப்ரெண்டா? ஆமாயா, அவள் பேர் ஒயன். அவளோட ஐடி கூட என்கிட்ட இருக்குது. அவள் நல்லா பேசுவா, நல்லா காமெடி நல்லா பண்ணுவா. ஏன் இவங்க எப்படி மீட் பண்ணாங்க? அப்போ ஜின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். இங்கே சுகா முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். கையறா, என் ஒய்ஃப் மேலே 2 கையை ஏறா முடியாதுடா, அவன் இப்போ எனக்கு சொந்தண்டா சொல்லிட்டு காய் அப்படியே அவங்களை தூக்குறான். நீங்கள் வேணா என்னை விட்டு, என்னை விட்டு சரி கத்துறீங்க. நீங்கள் எனக்கு வலிக்குது, இந்த குழந்தை இருக்கக்கூடாதுடி சொல்லிட்டு அவன் அந்த உங்களை ஸ்டமக்கை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஷுகா ஷுகா சரி கத்துறீங்க. ஷுகா அப்படி காய அப்படியே ஒரு மிதிச்சு அப்படி கீழே தள்ளுறான். ஷுகா அப்படியே உங்கள் கையில் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஷுகாவோட ஜஸ்ட்டில் ஷுகாவை பார்க்குறீங்க. உங்கள் வாயிலேருந்து ப்ளீடிங், உங்கள் தலையிலேருந்து ப்ளீடிங், உங்கள் ஸ்டொமக்லேருந்து ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே உங்களை டிஎஸ் ஐஸோட பார்க்குறான். ஒயன் என்னை மன்னிச்சிடு ஒயன், நான் வர நேரம் ஆயிடுச்சு, இவன் உன்னை இப்போ பண்ணிட்டான்ல ஷுகா சரி. நீங்கள் அப்படியே அப்படியே ஹாஃப் ஐஸாக உங்களுக்கு ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் ஷுகா குழந்த ஒயன் ஒயன் பாரு ஒயன், உனக்கு எதுவும் ஆகாது
ஒயன் அப்போ சின்ன ஜெகியும் ஓடி வராங்க. ஒயான்னு சொல்லி ஜெகி கேட்குறான். அப்போ சுகா ஷாக்காக பார்க்க, என்னது ஒயனா? ஆமாயா, இவன் என் ஃப்ரெண்டாயா சொல்லி பார்க்குறான். ஃப்ரெண்டா? ஆமாடா, உனக்கு முன்னாடியே அவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போ ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சுகாடு ஜஸ்ட்டில் அப்படியே மயங்கிருக்கீங்க. அப்போ ஜேகே காயை பார்த்துட்டு முறைக்கிறான். இப்போ ஜேகே சின்ன போய் செம்மையாக போய் காயை போய் செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. அப்போ காய், டேய் வாங்கடா எல்லாரும் சொல்லி கூப்பிட்றான். அப்போ ஜேகே அப்பா பசங்களை கூப்பிடுங்க சொல்லி பார்க்குறான். இப்போ ஜின்னு குடுக்குன்னு அந்த கான்சர்ட்டுக்குள்ளே ஓடி போகிறான். ஓடி போயிட்டு எல்லோரும் வாங்க, சுகாவுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாரையும் போய் கூப்பிட்றான். அப்போ ஜிம்மின்னு நம்ம ஹோபி ஆராம் டேங் 4 பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா சுகா கையில் நீங்கள் ஜேகே ஆரம் பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா லீயும் நிற்கிறாரு. லீன்னு என்ன ப்ராப்ளம் நடக்குதுங்க? அப்போ சுகா, மிஸ்டர் லீ என் ஒய்ஃபா? ஆமாம், நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன் சொல்லிட்டு இப்போ சுகா வந்துட்டு ஜிமின் கையில் அவங்கள கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னது குழந்தையா சொல்லி கேட்குறாரு. ஐயோ நீ சும்மா இரியா, சும்மா கல்யாணமா குழந்தையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பியா? இப்போ பார்த்தாலும் வாய்க்கு சும்மா இருக்க மாட்டியா? யாருமா நீங்களா? அப்போ தானே தான், இப்போ நீ சும்மா இருக்கியா இல்லையா? மாங்கொட்டையா? என்ன இந்த பொண்ணு இந்த கிழிக்கிறா? சரி நான் மம்மி தான் இருப்பேன், என்னன்றதை பார்ப்போம். அப்போ பார்த்தா சுகா எல்லாருமே போட்டு காயப்போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க, அடி வெளுத்து எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அவங்களுக்கு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். டாக்டர் ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஓடுறான். அவங்க டாக்டருமே என்னாச்சு? எமர்ஜென்சி, கன்சீவாக இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகே டக்குன்னு அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது. அப்போ ஜிமின் தான், டாக்டர் என்னாச்சு? அவங்க ஸ்டமக்கில் ரொம்ப அடிபட்டிருக்கு, பேபிஸ்க்கு. சாரி. இப்போ ஜிமின் அப்படின்னு ஒருங்கி போய் உட்காந்துடுறான். ஐயோ சுகாயாங்க தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறது? ஐயோ இந்த ஜிமின் அப்படி தலையில் கை வச்சுட்டு அழுகுறான். இப்போ சுகா எல்லோரும் அங்கே ஃபைட்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கூடன்னு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே முப்பின் தானே, என்ன நடக்குது வந்தீங்க அதில் அடிச்சிங்க, இப்போ எங்கடா நீ வாடி சொல்லிட்டு ஜேகே அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஜிம்மின் ஹாஸ்பிட்டல் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ சுகா போயிட்டு, ஜிம்மின் என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? ஐயா ஐயா என் குழந்த ஐயா குழந்த போயிடுச்சு. அப்போ சுகா அப்படியே ஸ்டென் ஆகி நிற்கிறான். அவன் பேச்சு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஸ்டென் ஆகி கண்ணிலேருந்து ஒரு டீஸ் கூட இல்லாமல் அப்படியே சாக்காகி நிற்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை பார்த்துருக்கக்கூடாது, அவளை லவ் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ என் குழந்தையும் என்கிட்டேருந்து போயிடுச்சு. அவ ஒய்யன் எப்படி இருக்கா? ஐயா ஒய்யன் கோமாருக்கு போயிட்டா. சுகா அப்படி போய் பொத்தன் கீழே உட்காந்துடுறான். அப்போ தனு சித்ராவும் வந்து சுகாவை பலார் நிறையாங்க. ஒரு நாள் தான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த நிலமை, ஒன்றால் மட்டும்தான். நீ மட்டும் அவள் லைஃப்பில் வராமல் இருந்திருக்கலாம்ல, அவள் கற்பனையிலே உங்கள்கிட்ட வாழ்ந்துருந்துருப்பா. பார் எப்படி இருந்தா தெரியுமா? அவள் எப்படி இருந்தா தெரியுமா? இப்போ அவள் கண்ணை முடிச்சு என் குழந்தை எங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவா? அப்போ சுகா என் குழந்தை சொல்லிட்டு அப்படியே கொடுன்னு ஓடி போய் அப்படியே ரூம்லேருந்து வெளியில் பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்காங்க, உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது ஆக்சிஜன் மாஸ்க்கு. உங்கள் ஸ்டொமக் எம்டி ஸ்டொமக்காக இருக்குது. அவங்க ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வராங்க.
அதில் உங்களோட குழந்த அன்னது வச்சுட்டு இருக்காங்க, இதை போய் இது பண்ணிவிடுங்க சரி சொல்கிறாங்க. சுகா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நொறுங்கி போயிடுறான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ டாக்டர் வெளியில் வராங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் யார்? சுகா, நான் தான். உங்களால் உங்கள் ஒய்ஃபை கூட சரியாக பார்த்துக்க முடியாதா? எப்படி எப்படி இருக்கீங்க? ட்வின்ஸ் பேபியுமே இப்போ இல்லை டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க இப்போ கோமாவில் இருக்காங்க. ப்ளீஸ் இனிமேல் நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள் போங்க. அப்போ முப்பி தான் எல்லாரும் 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அவள் சுகா பார்க்குறான். நீ இனி அவள் லைஃப்பில் வரவே கூடாது. அப்படியே வந்துடும், உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இங்கே சுகா அப்படியே வெளியிலேருந்து அதை அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே மூச்சு விடாமல் நீங்கள் அப்படியே திணறீங்க. அப்போ தான் ஏய் பாவண்டி சுகா. இல்லை அவர் மேலே லவ் பார்த்தேன். ஒய்யன் மேலே நிறைய லவ் வச்சுருக்காரு. கூப்பிடு முப்பி, அவரை கூப்பிட்டு வா. சரி மச்சான். இந்த முப்பி வந்துட்டு யோங்கி சொல்லுங்கள், உள்ள வாங்க. இல்லை நாங்கள் வெளியில் வரோம். மச்சான் வாங்க. சரி வாடி. இல்லடி வா சொல்லிட்டு சித்ராவை கூட்டிகிட்டு தானும் போகிறான். இப்போ சுகா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காராங்க. நீங்கள் அப்படியே மூச்சாக படுத்துருக்கீங்க ஆக்சிஜன் மாஸ்கோட. சுகா உங்கள் ஹேண்டை எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணி ஓயன் என்னை மன்னிச்சிடும் ஓயன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி ஓயன். நான் இப்போ நீ கண் முடிச்சேனா என் குழந்தை எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லவே ஓயன்? சாரி ஓயன் சொல்லிட்டு சுகா அப்படியே அழுகுறான். உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஏன்னா நீங்கள் கோமாவில் இருந்தாலும் உங்கள் காது கேட்கும் தானே, அதனால் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் அழக்கூடாது ஓயன், நீ அழக்கூடாது. இனிமேல் ஒன்று ஒரு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இப்படியே நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 இயர் ஆகுது. உங்களுக்கு சுகாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். பட் நீங்கள் 1 இயராகவே கோயமால தான் இருக்கீங்க. சுகா எங்கே போனாலும் உங்களை தூக்கிட்டு தான் போவான், அவன் தூக்கிட்டு தான் வருவான். இப்போ 1 இயர் ஆஃப்டருக்கு அப்புறம் தான்டா நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. சுகா வந்துட்டு பொண்டாட்டி என்ன பண்ணுற? இன்னைக்கு என்னோடய கான்செப்ட் இருக்குடி, போய்ட்டு வரட்டுமா சொல்லிட்டு சுகா அவங்க ஃபோட்டோத்தில் கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகாவை பார்க்குறீங்க. சுகாவை பார்த்துட்டு சுகா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சுகா ஓயன் சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு சுகா நம்ம பேபி பெற்றுக்கலாமா? ஏய் என்னடி பேசுகிற லூசு மாதிரி? என் மாமா என்னாச்சு? அவங்க போலீஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்நேரம் எங்கே ஜெயிலில் இருப்பான். சந்தோஷம்தான். எனக்கு இப்போ உன் குழந்த வேணும். ஓயன் ஆமாம். இன்னும் ரிக்கவர் ஆகலடி. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி 4 days ஆச்சு. நீ தான் கண்டுபிடிக்கிற நமக்கு சரிட்டு ஓயன் எரிஞ்சு அப்படியே கீழே இறஞ்சி ஓடுறா. அப்போ சுகா கொடுக்கணும் பின்னாடி ஓடி போகிறான். இப்போ சுகா ஏய் நில்றி, மாட்டேனே நிற்க மாட்டேனே சொல்லிட்டு கொடுன்னு இப்போ நீங்கள் சுகா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடி விளாடுறீங்க. சுகா டக்குன்னு உங்களை வந்துட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். பேக்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறான். சுகா என்ன பண்ணுற? நீ தானே கேட்ட பேபி வேணும்னு, அதான் பேபி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், எனக்கு பேபி வேணாம். விளையாட்டு கேட்டியோ சீரியஸாக கேட்டியோ? பேபி கேட்டில்ல, இன்றைக்கி நான் விட மாட்டேன்டி பொண்டாட்டி சொல்லிவிட்டு சுகா அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் பொத்துன்னு போகிறான். போட்டுட்டு உங்களோட சேரீ அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள்
அப்படி சுகாவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. சுகாவை நீங்கள் அப்படியே ஒரு க்யூட்டாக, அப்படியே ஒரு லவ்வாக, ஒரு ரொமான்டிக்காக ஒரு கிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சுகா உங்களை அப்படியே உங்களோட சாரீ அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ ஒரு 2 hours தாண்டா. இப்போ சுகா மேலே நீங்கள் இருக்கீங்க, சுகா கீழே இருக்கான். நீங்கள் சுகா வலிக்குது பொண்டாட்டியே, அப்படி தாண்டி பண்ணுறேன். சுகா சுகா எங்கேயா பொண்டாட்டி, என்னடி பொண்டாட்டி, சுகா என்னால் முடியல சுகா, நீ படுறி ஜெடு. சுகா உங்களை அப்படியே அந்த பெட்டு கார்னரில் நின்றுட்டு உங்களை அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அந்த பெட்டு கார்னருக்கு போகிறீங்க. ஒரு பில்லோ எடுத்து உங்களுக்கு முதுகு பின்னாடி வைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் படுத்திருந்துருப்பீங்கள்ல, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பில்லோ எடுத்து உங்களுக்கு முதுகு பின்னாடி வைக்கிறான். ஒரு லெக் எடுத்து அவன் ஷோல்டரில் போட்டுட்டு ஒரு லெக்கை அவன் ஹேண்டில் பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க, இவங்கயா பேபிக்கு பொண்டாட்டி, அப்படி தானே வலிக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே மூன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, துடிக்கிறீங்க. சுகா கொடுக்குற ப்ரெஷர் உங்களால் தாங்க முடியல. நீங்கள் அப்படியே சுகா ஹக் பண்ணுறீங்க, அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி எடுக்கிறீங்க. சுகா உங்களோட ஜஸ்ட் அப்படியே லிக் பண்ணி அப்படியே ஷப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ சுகா பேபிகா ஜெடு அப்படியே தலையை அப்படியே நேட் பண்ணுறான். அப்படியே பின்னாடி ஹோல்ட் பண்ணி அவனோட ஃபுல் ஹார்ட்டாக ரொமான்டிக்காக அவனோட ஸ்பாமை அப்படியே உள்ளே விடுறான். உங்களுக்கு அப்படியே மூச்சு விடுறீங்க. மூச்சு விட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி சுகா ஹக் பண்ணுறீங்க. சுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே உங்களோட ஜஸ்ட் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன 2 months இல்லை பேபிகள், இன்னும் 1 monthsலேயே என் பாப்பாவை வித்துட்டு இருக்கோம். 1 monthலேயே? ஆமாம், ஏன்னா இப்போ தானே உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு. ஓ, இதெல்லாமே உனக்கு தெரியுமா? ஆமாம், நீ கோமா இருந்த அந்த 1 year நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன், அதனால எனக்கு தெரியும். ஜெயிட்டு சுகா சொல்கிறான். நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு தூங்குறீங்க. இப்போ அப்படியே போய்ட்டு நானும் அப்படி ஸ்கிப் ஆகுது. இவங்க நீங்கள் ஒன்ட்டே ஐயோ சுகா உன்னோட பிள்ளைய பாரு, 2 என்னை போட்டு படுத்துது பொண்டாட்டி. பிள்ளை பெற்றுக்கிட்டா இப்படித்தான் இருக்கும். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்கே பாரு ஒரு 2 பசங்களையும். ஏய் மின்யோ, ஜின்யோ, என்ன பண்ணியிருக்கீங்க 2 பேரும்? பாரு டேட், அம்மா எங்களுக்கு விளையாடவே வரமாட்டேங்கிறாங்க. மின்யும் இங்கே வா, ஜின்யோ நீ இங்கே வா. டேட் சொல்லுங்க டேட். அம்மா பாவம் தானே, நம்ம போய் இன்னைக்கு வெளியில் போகலாமா? ஓகே டேட். இப்போ 4 பேரும் அப்படியே க்யூட்டாக கிளம்பி வெளியில் போகிறீங்க.